ஹாய், இன்னைக்கு நைக்காலேருந்து எனக்கு தேவையான ஒரு சில ஹேர் கேர் ப்ராடக்ட் தான் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த பேர் அனாட்டமியோட ஒரு ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு. இது 100% டேண்ட்ரஃப் ரெடியூஷன் பண்ணுது. இதில் சாலிசிலிக் ஆசிட், பயோட்டின், ஆலோவேரா இருக்கிறதுனால உங்கள் ஸ்கேல்பில் இருக்கிற இச்சிங் ப்ராப்ளம் இருந்தாலும் சரியாகும். எக்ஸ்பீரியன்ஸ் விசிபிள் டேண்ட்ரஃப் ரெடியூஷன் இன் ஜஸ்ட் 3 வாஷஸ். ஒரு மைல்டு ஷாம்பாகவே இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே பேர் அனாட்டமியோட ஒரு ஆன்டி டேண்ட்ரஃப் கண்டிஷ்னர் தான் வாங்கியிருந்தேன். இதில் சாலிசிலிக் ஆசிட், ரோஸ்மெரி, பயோட்டின் இருக்கிறதுனால உங்கள் ஹேரும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் ரெண்டுமே நான் நைக்காவில் காம்போவில் வாங்கியிருந்தேன். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து இந்த ஸ்கேல்ப் மசாஜுக்கு இந்த யுனிக்யூ மசாஜ் தான் வாங்கியிருந்தேன். இதில் நீங்கள் ஆயில் ஊற்றி மசாஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கையில் ஊற்றி அப்ளை பண்ணுறப்ப ஆயில் கீழே வேஸ்ட் ஆகும். அதுக்கு இந்த மசாஜ்குள்ளேயே நீங்கள் ஆயில் ஊற்றி அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு நல்லாவே இன்னும் ஈஸியாகவே இருக்கும். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்குமே நீங்கள் இந்த மசாஜாக கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த க்யூட்டான உட்டன் கோம் தான் வாங்கியிருந்தேன். இதுவும் மசாஜ் பண்ணுறதுக்கு தான். பிளட் சர்க்குலேஷனுக்குமே நல்லாயிருக்கும். ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இது ஒரு ஜென்டலான மசாஜ் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது குட்டியாக நல்லா க்யூட்டாகவே இருக்குது. உங்களுக்கு அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து இந்த ஏர் ப்ரஷ் தான் வாங்கியிருந்தேன். ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம் இந்த கோம் ரீபர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த ஹிமாலயாவோட பியூரிஃபை நீம் ஃபேஸ் ஜெல் தான் வாங்கியிருந்தேன். இது ஃபேஸில் இருக்க குட்டி குட்டி ஹேர்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் வாங்கியிருந்தேன். இது நீங்கள் ஹேருக்கு கூட யூஸ் பண்ணலாம். உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஜென்டிலான மசாஜ் பண்ணிவிட்டு வந்தாலே உங்கள் ஹேரில் இருக்கிற டேண்ட்ரஃப் எல்லாமே சரியாகும். ரொம்ப நாளாகவே இந்த ஹிமாலயோட நீம் ஃபேஸ் ஜெல் தான் யூஸ் பண்ணுறேன். நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த பில்கிரீமோடைய ஹேர் சிரம் தான். உங்கள் 14 டேஸ்லேயே உங்கள் ஹேர் ஃபால் ரெடியூஸ் பண்ணும். உங்கள் பேபி ஹேர் வளர்கிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். இது லிக்யூட் டைப் வாட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால அப்ளை பண்ணுறதுக்குமே உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். நான் செகண்ட் டைம் வாங்கி யூஸ் பண்ணுறேன். உங்கள் ஹேர் ஃபால், ஹேர் க்ரோத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே இருக்கும். நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே இந்த பில்கிரீமோட ஹேர் சிரம் தான் வரும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். மஸ்ட்டு ட்ரைனே சொல்லுவேன். அடுத்து இந்த பேர் அனாட்டமியோட ஒரு ஹேர் சிரம் தான் வாங்கியிருந்தேன். இதில் ரோஸ்மெரி, ரைஸ் வாட்டர், பயோட்டின் இருக்கிறதுனால உங்கள் ஹேர் ஃபாலுக்குமே கம்மியாகும். ஆஃப்டர் ஹேர் வாஷ்க்கு அப்புறம் 2 to 3 ட்ராப்ஸ் அப்ளை பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் தெரியும். லிக்விட் டைப் வாட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால அப்ளை பண்ணுறதுக்குமே உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். நான் எல்லா சீரமே யூஸ் பண்ணிட்டேன். ஆனால் இந்த ஹேர் சிரம் யூஸ் பண்ணதுலேருந்து தான் என்னோடய ஹேர் ஃபாலே கம்மியாச்சு. மஸ்ட்டு ட்ரைனே சொல்லுவேன். ப்ராடக்ட்லாம் நான் நைக்காவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் யாரெல்லாம் இந்த ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.